Hello friends, next month இந்தியாவுல மிகப்பெரிய ஃபெஸ்டிவலான தீபாவளி வரப்போகுது. இந்த மந்த் எண்ட்ல இருந்து ஃபெஸ்டிவல் மோட் அதுக்கப்புறம் ஷாப்பிங் மோட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். நிச்சயமா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸோ இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த அக்டோபர் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட் தரப்புல இருந்தும் இந்தியாவில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கும் கண்டென்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு சில பிராண்ட் இந்த ஃபெஸ்டிவலை நிச்சயமாக மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் 4-5 வருஷமாக விவோ அப்படிங்கிற பிராண்ட் மட்டும் இந்த ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. செப்டம்பர் எண்ட் இல்லைன்னா அக்டோபரில் ஒவ்வொரு வருஷமே விவோ தரப்புலேருந்து வி சீரிஸ் கீழே இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி 1 இல்ல 2 ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்மாக இந்தியாவில் அதுவும் ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணி வேற லெவலில் ப்ரமோட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் விவோ வி சீரிஸ் கீழே பட்ஜெட்டில் இருக்கிறதுலே ஸ்லிம்மர் ஸ்மார்ட் ஃபோன் 7.38mm திக்னஸில் V20 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அஃபிஷியல் லிஸ்டிங் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துட்டாங்க. விவோவோட இந்தியன் வெப்சைட்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆகிருக்கு. ஆனால் அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லிம்மாக வரப்போகுது, கேமரா ஃபீச்சர்ஸ் பெட்டராக வரப்போது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ஸ்பெக்ஸுமே கொடுக்கல. ஆனால் இந்த விவோ V20 ஸ்மார்ட் ஃபோன் விவோவோட குளோபல் வெப்சைட் லிஸ்டிங் ஆயிருக்கு. அதில் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் மட்டும் என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் விவோ V19 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க அதே 25,000 ப்ரைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு 1000 அதிகமாக 26,000 எடுத்துகிட்டு வருவாங்க. நிச்சயமாக அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ஒரு சில ஸ்பெக்ஸ் ஒர்த்து மாதிரி தான் தோணுது. அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். லீக்ஸ் வச்சு பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபர் 12 இந்தியாவில் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னமும் கன்ஃபார்மான லான்ச் டேட் தெரியல. ஆனால் கன்ஃபார்மாக அக்டோபர் 15 இந்த V20 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25,000 லான்ச் பண்ணால் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃபோன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவோ V20 இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.44 இன்ச். விவோ இந்த சைஸை மாற்றுற மாதிரி தெரியல. ஃபுல் HD ப்ளஸ் ரிசல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே விவோ V19 பார்த்த மாதிரி ரியல் பஞ்சுவல் டிஸ்பிளேலாம் கொடுக்கல. சரி, சிங்கிள் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வாட்டர் டாப் ஸ்டைல் நாட்ச் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. டிசைன் வரப்போ ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க தான் சொல்லுவேன். இருந்தாலும் கீழே இருக்க பெஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் கொடுத்துருக்காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. சரி, ரிஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பட்ஜெட் எல்லா பிராண்டும் AMOLED பேனல் கொடுத்தா என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேவில் பெட்டராகவே இருக்கும். ஆனால் ரிஃப்ரெஷ் ரேட் நார்மலாக கொடுத்துருங்காட்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இந்த ஃபோனில் இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். அப்படியே இங்கே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு AG மேட் கிளாஸ் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது AG அப்படின்னா ஆன்டி கிளேர். இது லைட்டெல்லாம் பட்டால் ரொம்ப ரிஃப்ளெக்டெல்லாம் ஆகாது, நார்மலான கிளாஸ் பேக்கில் பார்க்குற மாதிரி. அதே மாதிரி மேட் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருங்காட்டி கிளாஸ் பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இந்த மேட் ஃபினிஷில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வலிக்கிட்டு போகாது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிசைன் பிளாஸ் எப்படி தான் ரீசெண்ட் டேஸாக ரியல்மி, ஓப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. விவோ கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே குட்டையில் ஒன்று மட்டுங்க தான். ஓவராலாக டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சன்லைட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ரோஸ் கலர், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இந்த வயலட் கலர்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக நார்மலாக ஒரு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இருக்கிறதுலே ஸ்லிம்மர் ஸ்மார்ட் ஃபோனை தான் விவோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அதை தான் இந்த ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பாயிண்டாவோ விவோ சொல்லியிருக்காங்க. இதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 கலர் ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, பிளாக் ஒயிட், இது ரெண்டுக்குமே 7.38mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே 171 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சன்லைட் ஃபிளேருக்கு மட்டும் ஒரு 10mm திக்னஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 7.48mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் 1 கிராம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 172 கிராம். இப்போதைக்கு இந்தியாவில் பட்ஜெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லிம்மர் ஸ்மார்ட் ஃபோனா இவங்களோட ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே பிராண்டு கீழே வர ஓப்போ தான். ஓப்போ F17 Pro ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.48mm திக்னஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை விட 0.010mm திக்னஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதை விட கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே திக்னஸ் வரப்போ ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். அதனால் 1 ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு லெவலில் இருக்கும். இந்த திக்னஸ்க்காகவே நிறைய பேர் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நீங்களும் நிச்சயமாக இந்த திக்னஸ்க்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். இங்கே கவர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்கும். ஓவராலாக இங்கே டிசைன் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. டிஸ்பிளேல மட்டும் ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுத்து பஞ்சுவல் கொடுத்தாங்கன்னா இன்னமும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் வித்தியாசமான அலைன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டரில் ஒரு கேமரா பெருசாக இருக்கிற மாதிரி, அது கீழே 2 கேமரா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. விவோட X50 சீரிஸில் பார்த்த மாதிரி இங்கே மொத்தமாக ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் சென்சார் இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங்கா, சோனியா நல்லா குளோபல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணல. இந்தியன் வெப்சைட்லேயும் இது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விவோ எப்போவுமே சென்சார் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது சாம்சங் சென்சார் தான் இருக்கும். இங்கே சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிமைனிங் 2 சென்சார் என்ன
கொடுக்குன்னு பார்த்தலாம். இது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், அதே தான் டெப்த் சென்சாராக ஆக்ட் ஆகும், அதே தான் மேக்ரோ சென்சாராக ஆக்ட் ஆகும். ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் மோனோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப் 3 கேமரா கொடுத்தாலுமே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க காட்டிக்க சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஐ டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, அல்ட்ரா வைட் ஆங்கிளில் நைட் மோட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, நார்மலாக நைட் மோட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, நைட் மோடில் ஸ்டெடி மோடில் ட்ரைபாட் மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸாக அள்ளி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போக்கோ மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஏஐ கலர் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன், ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் சொல்லும் பார்த்தீங்களா, நம்மளை மட்டும் கலராக காட்டிட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுது. அதை வந்து இதில் வந்து ஆர்ட் வீடியோ ரெக்கார்டிங் சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஓவராலாக சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா என்ன பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். இந்தியாவில் இப்போ 15,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த 64 மெகா பிக்சல் கேமரா கிடைக்குது. அதனால இந்த கேமரா 25,000 என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வேணா ஒர்த். ஆனால் இங்கே செல்ஃபின்னு வந்தீங்கன்னா அந்த வாட்டர் ஆப் நாட்சில் ஒரு 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பற்றி நான் பேசுகிறப்ப நிச்சயமாக விவோ பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமுமே ஹை ரிசல்யூஷன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது விவோ தான். விவோட V சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதையும் தொடர்ந்து இங்கே பண்ணுறாங்க. இங்கே 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நிச்சயமாக வேறு லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இதுக்குமே ஐ டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் ஓடுறீங்க அப்படின்னா அந்த ஐ டிடெக்ஷனை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஆப்ஷன் இந்தியாவில் இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம். அது என்ன ஞாபகம் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இங்கேயும் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் செல்ஃபியில். இதுக்குமே நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இங்கேயும் ஸ்டெடி மோட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ட் வீடியோ மோட், அதாவது அந்த போகே மோட், போர்ட்ரைட் மோட்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வேற லெவலில் கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. செல்ஃபிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 25,000 பிரைஸ் பாயிண்ட், 26,000 லான்ச் பண்ண கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். ஓவராலாக இங்கே ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை விவோ கன்ஃபார்மாக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க தான் சொல்லுவேன். ஏன்னா ஆஃப்லைனில் ஃபோன் வாங்குறவங்க ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது, டிசைன் நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. டிசைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே LED பேனல் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் செல்ஃபி கேமரா பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்தையுமே விவோ இங்கே ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக சொல்லலாம் எந்த ஃபியூச்சர் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Funtouch OS 11 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அக்டோபர் லாஸ்ட்டில் லான்ச் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக இந்தியாவுடையோ Android 11 அப்டேட் தான் கொடுப்பாங்க. இல்லைனா Android 10 கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க. ஒரு 4000 mAh பேட்டரி, அதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 33 வாட் விவோட ஃபிளாஷ் சார்ஜ் தான். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0ல வந்து 65% வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளேயே 0ல 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். 4000 mAh பேட்டரி, ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக சின்ன சைஸில் கொடுத்துருக்காட்டி ஒரு நாள் யூசேஜுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தாங்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. அது இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தா இருக்குது. இங்கே பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் கொடுக்குற மாதிரி மீடியாடெக்கோட ப்ராசர் கொடுக்காம ஸ்னாப்ட்ராகனோட 712, 710 ப்ராசர்லாம் கொடுக்காம இந்த டைம் ஸ்னாப்ட்ராகனோட 720G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரோட இந்த ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 20,000க்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வேறு லெவலில் சேல்ஸ் ஆகும். அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி. ஆனால் அது ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணங்காட்டி ஒரு 25,000 எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்னாப்ட்ராகன் 720G ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசர் தான். அண்டர் 10,000க்கு அண்டர் 20,000க்கு நிறையா ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ராசர் பார்த்துருக்கோம். 8 nm பில் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adreno 618GB கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. 25,000க்கு இதோட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் நிச்சயமாக இருக்குது. இருந்தாலுமே ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்கு பெருசாக அவைலபிள் கிடையாது. அதனால் இந்த ப்ராசர் இந்த ஃபோனுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ப்ராசர் தான் சொல்லுவேன். இங்கே 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், சிங்கிள் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு வரப்போ இன்னமும் ஆப்ஷன் அதிகப்பட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஆப்ஷன் ஒரு 25,000க்கு 26,000க்கு லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் எடுத்து வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக விவோ எப்பவுமே பிரைஸ் அதிகமாக தான் வச்சு லான்ச் பண்ணுவாங்க. இருந்தாலுமே V சீரிஸில் ஸ்பெக்ஸ் ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெக்ஸ் ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே போய் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.